யாழ்ப்பாணத்தில் என்ன இடம்பெற்றிருக்கின்றது? இளைஞர்கள் இரையாக இருக்கின்றார்கள் பல சம்பவங்களிலே. யாழ்ப்பாணத்தில் கேட்கப்படுவதெல்லாம் இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தெற்கு என்று எல்லாம் இல்லாமல் முழு சமூகமும் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அல்ல, யாரோ செய்கின்ற கொண்டார்கள். ஆனால் இந்த போதைப் பொருட்களை அதனோடு இணைந்த ஆயுத குழுக்களை நாங்கள் அழித்தொழித்தே ஆக வேண்டும். இந்த வலையமைப்புக்குள் அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் தான் இந்த வலையமைப்பு முன்னர் இயக்கப்பட்டன. அரச பொறிமுறைக்கு கிராமங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, மக்களை பயமுறுத்துவதற்கு ஒரு பொறிமுறை தேவைப்பட்டது. சிலர் இளவரசர்கள் அங்கு கூட்டத்திலே பேசும் பொழுது திவுளம்பிட்டி அமரேதான் அங்கு பாதுகாப்புக்கு வந்து நின்றார். அதே போல நலிந்த ஜெயதிஷ அவர்கள் கட்டுவன கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்ட மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. 2 படுகொலை செய்யப்பட்டார்கள். வரலாற்றை மறந்து விட வேண்டும். ගරු කතානායකතුමනි, විශේෂයෙන්ම ආරක්ෂක අමාත්‍යංශය හා මහජන ආරක්ෂාව පිළිබඳ අමාත්‍යංශය වැසීර්ෂයේදී இனவாதம் என்ற ஒரு பொருள் எமது வரலாற்றில் இடம்பெறாது. ஆகவே அதுதான் உண்மை. அதை பற்றி நான் தெளிவுபடுத்துவதற்கு முற்பட்டேன். மேலும் சில விடயங்களை கூற வேண்டும். பாதுகாப்பு அமைச்சு பற்றி. பாதுகாப்பு படையினர் எமக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் என்று ஒரு எதிர்ப்பு கூறலின் அடிப்படையில் தான் நாங்கள் தயாராக இருப்போம். எமக்கு தெரியும், சிவில் யுத்தங்கள் இனிமேல் நடக்காது. அது எமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஏதாவது மேற்குலக நாடொன்று எமதை ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்துவார்கள், அதற்கு எதிராக நாங்கள் தயாராக வேண்டும், அதற்கு ஒரு படைகளை உருவாக்க வேண்டும் என்று பார்த்தால் அப்படியும் இல்லை. ஏனென்றால் ஒரு பெருமளவு சிவில் யுத்தங்களுக்கோ ஒரு ஆக்கிரமிக்க எதிரான ஒரு நடவடிக்கைகளையோ நாங்கள் தயார் செய்ய தேவையில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இராணுவ படையை அமைப்பதற்கான காரணம் என்னவென்றால், தொழில்நுட்ப ரீதியான சைபர் அட்டாக் போன்ற தொழில்நுட்ப ரீதியான தாக்குதல்களை நாங்கள் எதிர்ப்பு கூறுகின்றோம். அதே போன்று கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் என்றும் நாங்கள் கணிக்கலாம். அதே போன்று வான்படை ரீதியாக எமக்கு சில அச்சுறுத்தல்களும் இருக்கலாம் என்று நாங்கள் அச்சுறுத்தல்களின் தன்மைக்கு ஏற்பதான் நாங்கள் படைகளை தயார் செய்யலாம். ஆகவே எமது தொழில்நுட்ப ரீதியான படைகளை உருவாக்குவதுதான் எமது நோக்கம். அதில் ஒன்றை குறிப்பாக கூற வேண்டும். எமது இராணுவத்தை மறுசீரமைப்பதற்கு ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். இந்தியாவிலிருந்து எமக்கு 70 ஜீப் வண்டிகள் கிடைத்திருக்கின்றன, தொழில்நுட்ப உதவிகள் கிடைத்திருக்கின்றன. இது உதவியாக ஒரு அளிப்பாக கிடைத்திருக்கின்றது. ஆகவே திறமையான ஒரு இராணுவ படையை உருவாக்குவதற்கு ஒரு அகாடமிக்காக, ஒரு பயிற்சி நிலையத்திற்காகவும் ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்கா தொகையாக உதவுத்தொகை அடிப்படையில் கிடைக்கப்பெற இருக்கின்றன. அதே போன்று இன்னும் ஒரு விமானமும் 2 சரக்கு விமானங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆகவே எமது விமான படை, ஹெலிகாப்டர் படைக்கு இன்னும் 10 ஹெலிகாப்டர்கள் கிடைக்க இருக்கின்றன. ஆகவே இந்த டெண்டர்கள் கேள்விப்பட்ட நடவடிக்கை இப்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிகவும் திறமையான ஒரு தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஒரு இராணுவ படையை எமனால் உருவாக்க முடியும். அதே நேரம் எமது இந்த நல்லிணக்கம் பற்றிய பிரச்சனை, முதலாவது விடயம், நாங்கள் இதை 4 கட்டங்களாக ஒன்றுக்கொண்டு தொடர்பு படுத்தி இதை செயல்படுத்தி வருகின்றோம். ஒன்று, உண்மையை கண்டறிதல், என்ன இடம்பெற்றது என்பதை கண்டறியும் பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. ஆகவே எமது வெளிநாட்டு அமைச்சரும் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையில் தெரிவித்திருந்தார். இந்த உண்மையை கண்டறியும் பொறிமுறையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டி இருக்கின்றது. என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டி இருக்கின்றது.
அடுத்த விடயம் நீதியை கண்டறிதல், நீதியை நிலைநாட்டுதல் பற்றிய பிரச்சனை. நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. குற்றங்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதை நாங்கள் நிச்சயம் செய்வோம். ஆனால் நீதியை நிலைநாட்டும் போது அந்த பழைய இராணுவ பழிவாங்கல், இராணுவ வேட்டையாடுதல் பற்றிய பிரச்சனைகள் மீண்டும் வரலாம். ஆனால் எமது நாட்டில் 11 மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக கடற்படை உத்தியோகத்தர் சிலருக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? கடற்படை முழுமையாக அந்த யுத்தத்தை நிறைவு செய்வதில் பெரும் பங்காற்றி இருக்கின்றது. ஆனால் அதனுடன் தொடர்பு படாத 11 பிள்ளைகளை கடத்தி சென்று காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டு ஒன்றும் இருக்கின்றது. ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த குற்றச்சாட்டுக்கு ஒட்டுமொத்த இராணுவத்தையே பலி கொடுப்பதா, அல்லது அந்த குற்றச்சாட்டுக்கு குற்றவாளியாக இருக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு தண்டனை வழங்குவதையா நாங்கள் செய்ய வேண்டும்? கடற்படையின் புகழை பாதுகாப்பதற்கும் அந்த 11 பேர் கடத்தல் பற்றியும் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். கடற்படையை நேசிக்கின்ற, நீண்ட காலம் கடற்படையில் பணியாற்றிய எந்த ஒரு கடற்படை உத்தியோகத்தரும் இதை எதிர்ப்பார் என்று நான் நினைக்கவில்லை. விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சிலர் கேட்கலாம், ஏன் தாமதம் என்று. அந்த செயற்பாட்டுக்குள்ள ஒரு தாமதம் இருக்கலாம். சிலருக்கு கைது செய்யும் பொழுது சிலர் உத்தரவை எல்லாம் பெறலாம். வலுக்கட்டாயமாக எதையும் செய்ய போவதில்லை. அந்த சட்ட சூழலுக்குள் கைது செய்வதை தடுப்பதற்கான உத்தரவுகளை எல்லாம் அவர் பெறலாம். ஆனால் அந்த சூழலில் மிகவும் தூய்மையான முறையிலே விசாரணை நடத்தி தண்டனை வழங்குவோம். இராணுவத்தில் கடற்படை இராணுவத்தை பந்தாடுவதாக நீங்கள் நினைக்க கூடாது. சில படுகொலைகள் தொடர்பாக இராணுவத்தின் புலனாய்வுக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே வைத்துக் கொண்டு இராணுவ புலனாய்வுக்கு ஒரு கரும்புள்ளியை சேர்ப்பதா, அல்லது அந்த குற்றச்சாட்டு உண்மையா என்பதை கண்டறிந்து அந்த குற்றச்சாட்டுகளில் யாதேனும் ஒரு குழுவினர் சம்பந்தப்பட்டிருந்தால் தண்டனை வழங்குவதை நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாட்டின் பொதுவாக இராணுவ பொறிமுறை இருக்கின்றது, போலீஸ் பொறிமுறை இருக்கின்றது. அவை சாதாரண நடவடிக்கை முறை. அதற்கு புறம்பாக சில சம்பவங்கள் இடம்பெறலாம். அவை அறிக்கையிடப்பட வேண்டும், அவை கண்டறியப்பட வேண்டும். அதற்கு ஒரு வலுவான ஒரு புலனாய்வு இருக்க வேண்டும். எமது நாட்டில் அப்படி ஒரு வலுவான புலனாய்வு இருக்கின்றது. ஆனால் அந்த புலனாய்வின் கௌரவம், மரியாதை தொடர்பாக பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களிலே ஊடக அறிக்கைகளை பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் தொடர்பாக சில படுகொலைகள் தொடர்பாக அவர்களுக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் இதை சொல்லாமல் இருந்தேன் என்பதற்காக, நான் இதை மூடி வைத்தேன் என்பதற்காக இது யாரும் தெரியாத விடயம் அல்ல. ஆகவே எமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சர்வதேசத்துக்கு முன்னாலும் பொதுமக்களுக்கு முன்னாலும் அந்த நிறுவனத்துக்கு முன்னாலும் இவை தூய்மையான நிறுவனங்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றோம். லசந்த படுகொலை சம்பந்தமான விசாரணைகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த படுகொலை நடைபெற்ற காலத்தில் எமது ஒரு அரசாங்கம் இருந்ததால் இன்னும் அவர்கள் சிறையில் தான் இருப்பார்கள். ஆனால் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. நாங்கள் கண்டறிவோம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு அது இலகுவான காரியம் அல்ல. ஏன்? மீண்டும் இந்த இராணுவத்துக்கு தேவையான மரியாதை, ஒழுக்கம், அவர்களுடைய புகழ், அவருடைய தொழில்முறை இந்த நாட்டுக்குள் நிறுவ வேண்டுவதுதான் எமது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய பொறுப்பு. ஆகவே அதை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்து பாருங்கள், தாஜுதீன் படுகொலை. சில விசாரணை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடற்படை உத்தியோகத்தர் சிலரிடம் விசாரிக்க வேண்டி இருக்கின்றது. விசாரிக்க வேண்டும். நாங்கள் குற்றவாளிகளை கண்டறிய தேவையில்லையா? நான் விசாரணை குழுவிடம் கேட்டேன், உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள். இது இயற்கையாக இடம்பெற்ற ஒரு விபத்தா அல்லது படுகொலையா என்று முதலில் எமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இயற்கையான ஒரு படுகொலையா, இயற்கையான ஒரு விபத்தா அல்லது படுகொலையா?
பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சொன்னார், இது ஒரு படுகொலை. இது ஒரு படுகொலை என்பது இவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். நீதிமன்ற நீதிபதி உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நீதிமன்ற அறிக்கைகளில் அது படுகொலை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு படுகொலை, அது இயற்கையான ஒரு மரணம் அல்ல. இவர்களை இந்த குற்றவாளிகளை கண்டறிய வேண்டிய தேவை இல்லையா? இருக்கின்றது. அதை செய்யும் பொழுது இராணுவத்தை வேட்டையாடுகின்றார்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. மீண்டும் இந்த இராணுவத்தில் தொழில்முறையை நிறுவுவதன் ஒரு பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து பாருங்கள், மேலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். லசாந்த படுகொலை, தாஜுதீன் படுகொலை, எக்னலியுடைய கடத்தல் போன்ற சம்பவங்களை எல்லாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி இங்கு பலரும் பேசார்கள். அந்த நடவடிக்கை முறை முன்னெடுக்கப்படுகின்றது, விசாரணை நடைபெறுகின்றது. அந்த விசாரணைகளிலும் அந்த பிரச்சனை எழுகின்றது. ஒருவர் கைது செய்யப்படும் பொழுது அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த பின்னர் அவர் அங்கு சென்று நீதிமன்றத்திலே ஒரு ரிட் உத்தரவை பெறுகின்றார். இங்கும் சிலர் அப்படியான உத்தரவுகளை பெற்று வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள். அந்த தாமதம் ஏற்படுகின்றது. ஆனால் அதுதான் நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு சாதாரண நிலைமை. நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது இந்த விடயங்களை எல்லாம். போலீஸ் அமைச்சின் செயலாளர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். தேவையான காரணிகள் என்ன? தேவையான காரணிகளை நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். வழக்கை தாக்கல் செய்வதற்கு கூற்றுகளை வாக்குமூலம் மாத்திரம் போதாது. ஆகவே சட்டத்தரணி அதை இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? எமக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அந்த நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டிய தேவைகள், சான்றுகள் தேவைப்படுகின்றன. அவற்றை தான் நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றத்துக்கு வருங்கையில் செல்ல முடியாது. தொலைபேசி உரையாடல், பகுப்பாய்வுகள் எல்லாம் தேவைப்படுகின்றன. படுகொலையாளி வேறொருவராக இருக்கலாம், சூத்திரதாரி படுகொலையாளியாக இல்லாமலும் இருக்கலாம், படுகொலையாளி வேறொருவராகவும் இருக்கலாம், திட்டமிட்டவர் இன்னொருவராக இருக்கலாம். ஆகவே விசாரணை செயற்பாடு ஒன்று இருக்கின்றது. ஒரு உறுப்பினர் சர்ச்சைக்குரிய விடயத்திலே சொன்னார், ஏப்ரல் மாதத்து 21ஆம் திகதி இது இடம்பெற்று நவம்பர் மாதம் வரை 6 மாதங்கள் இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அந்த சுட அந்த பிரச்சனை காணப்பட்ட போது அதை தீர்க்க முடியாமல் போனது. அதை தொடர்ந்து என்ன இடம்பெற்றது? படுகொலை செய்ததாக சந்தேகம் எழுந்த குழுவினருக்கு ஆட்சி போய் சேர்ந்தது. மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. தாள்கள் எல்லாம் கிழித்து வீசப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களில் கடந்த வாரத்தில் இடம்பெற்றதை இந்த வாரத்தில் நாங்கள் விசாரணை செய்திருக்கின்றோம். அண்மையில் இடம்பெற்ற எல்லா படுகொலை சம்பவம் தொடர்பாக 3 நாட்களுக்குள் நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். படுகொலை செய்து தப்பியோடும் போதே நாங்கள் பலரை கைது செய்திருக்கின்றோம். 2-3 நாட்களில் எல்லாம் கைது செய்திருக்கின்றோம். இவை சுட அப்போதுதான் சான்றுகள் இருக்கும். தொலைபேசி உரையாடல் சான்றுகள் இருக்கும், ஆயுதத்தை கொண்டு வந்தவர் எல்லாம் பற்றிய சான்றுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இவை பழைய சம்பவங்கள். அது மாத்திரமல்ல, அந்த குற்றவாளிகளிடையே அதிகாரம் போய் சேர்ந்தது. அதனால் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 500க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் அதிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். சானி அபேசேகர சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த விசாரணை செய்தவர்கள், விசாரித்தவர் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த விசாரணையை சீர்குலைத்து இடமாற்றம் வழங்கி 5 ஆண்டுகள் அப்படியே கடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் நான் எனது விசாரணை குழுவிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அவர்கள் முறையாக விசாரணை செய்து குற்றவாளிகளை நீதி சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவேதான் நான் சொல்கின்றேன், நீதியை நிலைநாட்டும் இந்த பிரச்சனையை அதை நீங்கள் ஒரு வேட்டையாடும் செயற்பாடாக பார்க்க வேண்டாம், பழிவாங்கும் செயற்பாடாக பார்க்க வேண்டாம். நீதியான முறையில் தான் இவை எல்லாம் இடம்பெறுகின்றன. எந்த அழுத்தங்களும் இல்லை. அதனால் தான் நீதிமன்றத்தை சென்று தடை உத்தரவுகள் எல்லாம் அவர்கள் பெற முடிகின்றது. அது அவர்களுக்கு இருக்கின்ற உரிமை. பிரதிவாதிகளுக்கு, குற்றவாளிகளுக்கும் அதற்கான சூழல் இருக்கின்றது. உண்மையை கண்டறிதல், அடுத்து நீதியை
ஆய்வு செய்தல், கண்டறிதல், இந்த அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். 2 மனித குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதற்கு முன்னர் நாங்கள் விசாரணை குழுக்கள் எல்லாம் நியமித்தோம். நாங்கள் அப்படி செய்யவில்லை. சரியான முறையிலே நீதிமன்ற உத்தரவை பெற்று விசாரணை குழுவை நியமித்து விசாரணை செய்து கொண்டிருக்கின்றோம். யாராவது சொல்ல முடியுமா அது தவறு என்று? இலங்கையில் முதல் தடவையாகத்தான் இப்படினம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எமக்கு நீதி மீதான குரல், நீதியின் குரலுக்கு வலுவூட்ட வேண்டி இருக்கின்றது. அதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். வேறு ஆட்சி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? உண்மையை கண்டறிதல், நீதியை கண்டறிதல், 3 அந்த இழப்பீட்டை வழங்குதல். அதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கும், ஆனால் அந்த இழப்பை தடுப்பதற்கு தேவையான அந்த இழப்பீட்டை செலுத்தும் அந்த செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அண்மையிலே புலனாய்வு துறையிடம் இருந்த அந்த தங்கம், ஒரு தொகுதி தங்கம் வழங்கப்பட்டது. நாங்கள் அதை கண்டறிந்து யாருடையது என்று கண்டறிந்து கொடுக்க முயற்சி செய்தோம். அது கண்டறிவது கடினமாக இருக்கின்றது. ஆனால் அதை பணமாக்கி அந்த மக்களுக்கு, அந்த ஒரு வடக்கு மக்களுக்கு அதை பணியாற்ற நாங்கள் எத்தனிக்கின்றோம். இங்கே ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இழப்பீட்டு ஒரு அலுவலகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். 4வது, மீண்டும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதை தடுப்பதற்கான செயற்பாடு. மீண்டும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஆற்றல் எங்களிடம் மாத்திரமே தான் இருக்கின்றது. மீண்டும் இந்த நாட்டிலே இனவாத மோதல் ஒன்று ஏற்பட நாங்கள் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டோம். ஆகவே தமது பிரதேசங்களிலே நியாயமான முறையிலே தமது அதிகாரத்தை செயற்படுத்தும் அந்த உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு பக்கத்திலே இனவாதிகளால் தீப்பற்றி வைக்கப்பட்ட ஒரு தேசம், இதை ஒரு நீரூற்றி அணைக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. மக்கள் மத்தியிலே குரோதம் எல்லாம் நீண்ட காலமாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிகவும் பக்குவமாக இங்கு இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்திருக்கின்றோம். சில நிலைமைகள் இருக்கின்றன. இங்கு நாங்கள் சிறிய ஒரு தவறாக இருந்தாலும் மிகவும் பாரதூரமான அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறிய தவறும் கூட. ஆகவே எங்களுடைய அணுகுமுறை இருக்கின்றது. இது ஒரு சிறிய தவறேனும் இடம்பெறாத வகையிலே தேசிய ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். ஆகவே டிசம்பர் மாதம் 11-12ஆம் திகதி தேசிய ஒற்றுமையின் அடையாளமாக இலங்கை தினம் ஒன்றை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். சிங்கள, தமிழ், முஸ்லிம் உறுப்பினர்கள் அனைவரிடம் சந்தித்து இது பற்றி நான் விவரிக்க எதிர்பார்க்கின்றேன். அந்த மேடையை நாங்கள் எல்லோரும் இணைந்த ஒரு மேடையாக்குவோம். எமது கலாச்சாரங்கள், எமது அடையாளங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாக அதை மாற்றுவோம். அதை கூட ஒருத்தர் சொல்கின்றார், நடத்தினால் பார்ப்போம் என்று சொல்கின்றார். நான் அவருக்கு சவால் விடுக்கின்றேன். ஒருவர் சொன்னார், ஆகவே இதை வேடிக்கையாக்க முடியாது. வடக்கு மக்கள், தெற்கு மக்களுக்கு அவருடைய கலாச்சாரம் பரிமாற்றங்கள், அவருடைய உணவுகள், அவருடைய இசை, அவருடைய நடைமுறை, இவற்றுக்கிடையிலே ஒரு பரிமாற்றம் இருக்க வேண்டும். அதற்கு தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லோரையும் நான் சந்திக்க எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக தமிழ், முஸ்லிம் தலைவர்களை, உறுப்பினர்களை சந்தித்து இது பற்றி நான் விவரிக்க எதிர்பார்க்கின்றேன். நாங்கள் இணைந்து இதை செய்ய வேண்டும். எமது இராணுவமும் நாங்களும் தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அடுத்து எமது போலீஸ் திணைக்களம், ஸ்ரீலங்கா போலீஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மிகவும் நல்ல முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றது. இப்போது குற்றச்சாட்டுக்குள்ளான சிலர் இருக்கின்றார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதாக சிலர் சொன்னார்கள். ஏன் அவர் ஒரு பிரதிவாதியாகின்றார்? எமது நாட்டின் இந்த போதை பொருள் மற்றும் பாதாள உலகை ஒளித்தளிப்பதற்காக அவர் இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு மக்களுடைய நண்பன், மக்களின் தோழன். இங்கு உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அடுத்து யார்? எமது அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினேவரத்ன.
அவர் மீது விமர்சனங்களை வைக்கின்றார்கள், பாரதூர விமர்சனங்களை வைக்கின்றார்கள். நான் இன்று சொல்கின்றேன், மத்தும பண்டார ரவி செனவிரத்ன வீட்டுக்கு சென்று எத்தனை மணித்தியாலம் அமர்ந்திருந்தார்? சஜித் பிரேமதாச ரவி செனரத்னுக்கு எத்தனை தொலைபேசி அழைப்புகளை எடுத்தார்? எத்தனை மிஸ்கோல் தவறவிடப்பட்ட அழைப்புகள் ரவியுடைய தொலைபேசியில் இருக்கின்றன? சாகல ரத்நாயக்க ஒரு ஜிப்பை அனுப்பி அவரை அழைத்து செல்ல முயற்சி செய்யவில்லையா? ரவியை பார்த்து அஞ்சுகின்றார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்கள இந்த ரவிக்கு பயம் அல்ல. நான் அந்த ரவியை பற்றி சொல்கின்றேன். ஏன் ரவி செனரத்னை பார்த்து அஞ்சினார்கள்? ஏனென்றால் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நீண்ட காலம் பணியாற்றியவர். பல பேருடைய விடயங்களை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் அநீதிக்கு எதிராக அரசியல் செய்யும் போது எங்களுடன் தோளோடு தோள் கொடுத்தவர். சாகல ஜீப்பை ஒன்றை கொண்டு வந்து அவரை வீட்டுக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்தார். மதும் பண்டார் 6 மணித்தியாலங்களுடைய விராந்தையிலே அமர்ந்திருந்தார். சஜித் பிரேமதாச பல தொலைபேசி அழைப்புகளை எடுத்தார். இன்று எப்படி அவர் ஒரு குற்றவாளி ஆவார்? இன்று அவர் மீது விமர்சனங்களை வைக்கின்றார்கள். தவறு. அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அதிகாரிகள். இந்த போதைப் பொருள் குற்றங்களுக்கு எதிராக துணிச்சலாக செயற்பட்டவர்கள், இந்த படுகொலை தொடர்பாக குற்றங்கள் தொடர்பாக துணிச்சலாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களை வீழ்த்த முயற்சி செய்கின்றார்கள். ரவி செனவிரத்னவுக்கு விமர்சனம் செய்வது என்பது குற்றவாளிகளுடைய தரப்பில், ஊழல்வாதிகளுடைய தரப்பில், ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் தரப்பில் இருந்து அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கலாம். அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடையலாம். சாணி அபிஷேகர எமது நாட்டிலே மிகவும் நான் அறிந்த வகையில் சாணி மேற்கொண்ட எல்லா விசாரணைகளும் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமானோருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னிடம் அறிக்கை இருக்கின்றது. இவை எல்லாம் அறிந்தவர்கள். உடத்தளவின சம்பவம் 5 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. ராஜகிரிய ஒரு பெண்ணுக்கு தொடர்பாக மரண தண்டனை கிடைத்தது. பிறகு மைத்ரி அவரை விடுதலை செய்தார், ரோயல் பார்க். இப்படி பல விசாரணைகளை அவர் மேற்கொண்டார், வெற்றிகரமாக மேற்கொண்டார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க அதிகாரிகள் தேவைப்படுகின்றார்கள் இளையோரை பயிற்றுவிப்பதற்காக. யாரிடமும் அவர்கள் தலை குனியவில்லை. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கோட்டாபய ஆட்சி காலத்திலே அவர் 1.5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு பைபாஸ் சிகிச்சை செய்யப்பட்டது. ரிமாண்டில் இருந்து அவர் பைபாஸ் செய்து கொண்டார். கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டது. அவருடைய தங்கை எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து கண்ணீர் விட்டார். சிறைக்கு அனுப்பினார்கள். அதாவது ஆபரேஷன் முடிந்த 2 நாட்களில் அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பினார்கள். அவர்கள் நாட்டுக்காக உழைத்ததற்காகத்தான் அப்படி தண்டனை வழங்கப்பட்டார். ஷானியார் என்று கேட்கின்றார்கள். உயிருக்கு அஞ்சாமல் இந்த நாட்டிலே நீதியை நிலைநாட்டுவதற்காக உழைத்தவர்கள். அவர்களை நாங்கள் பாதுகாப்போம். அப்படி செய்ய தேவையில்லையா? இன்று ஏன் அவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள்? தமக்கு விசாரணை தமது பக்கம் திரும்பும் போது ஷானி குற்றவாளியாக சித்தரிக்கப்படுகின்றார். அதே நேரம் அடுத்து உங்களுடைய விமர்சனத்துக்குள்ளாகின்றவர் பல சந்தர்ப்பங்களிலே லஞ்ச ஆணைக்குழுவின் ரங்க திசாநாயக்க விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டார். அவர் பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்றார். எமது நாட்டிலே துணிச்சலான ஒரு அரசு சேவை தேவைப்படுகின்றது. இன்று துணிச்சலான அரசு சேவைக்கு பலரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தின் பொறுப்பு என்ன? பாராளுமன்றத்தில் அத்தனை பேரும் இணைந்து அந்த அதிகாரிகளை, உத்தியோகத்தர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு தேசத்தின் பொறுப்பு அங்குதான் இருக்கின்றது. ஆனால் இங்கு என்ன நடக்கின்றது? துணிச்சலாக பணியாற்றினால், ஒழுக்கமாக பணியாற்றினால், ஊழலுக்கு தொடர்படவில்லை என்றால் அந்த அதிகாரியை இலக்கு வைத்து அவரை வீழ்த்தும் முயற்சியை தான் மேற்கொள்கின்றார்கள். இங்கே என்ன இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது? இங்கு இந்த பாராளுமன்றம் துணிச்சலான அதிகாரிகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பணி பொறுப்பாக இருக்க வேண்டும். வேலையை சரியாக செய்யுங்கள், கடமையை சரியாக செய்யுங்கள். கடமை போதும், கடமைக்கு பின்னரும் அவர்களுக்கு பாதுகாப்போம் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படியான ஒரு அரசு சேவையை நாங்கள் உருவாக்க வேண்டும்.
அடுத்த யார் குற்றச்சாட்டப்படுகின்றார்? போலீஸ் மா அதிபர். அடுத்து சிஐடிஏ கரவீட்ட அவர்கள். அடுத்து கரவீட்ட. ஏன் உங்களுக்கு நீங்கள் செய்த ஊழல் மோசடி குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடக்கும் போது உங்களுக்கு அது வலிக்கிறது. உங்களுக்கு 1.5 லட்சம் அளவுதான் இருக்கின்றது. இது அதாவது பரவாயில்லை. මට සමහරවා මෙහිමයි 5 லட்சத்தில் 3.5 லட்சத்தை செலவு செய்து 1.5 லட்சத்தை வங்கியில் போட்டுக் கொண்டீர்கள். அப்படியா? 5 லட்சம் இருக்கின்றது, 3.5 ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து 1.5 லட்சத்தை வங்கி கணக்கில் போட்டிருக்கின்ற சம்பவம். நான் 5 லட்சம் பில் பற்றி சொன்னேன். 5 லட்சம் பில் பற்றி நான் சொன்னேன். பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இந்த குற்றங்கள் ஊழலை பின்னால் விசாரணை வலயத்துக்குள் வரும்போது அந்த அதிகாரிகளை இலக்கு வைத்து விமர்சிக்கின்றார்கள். அதை நிறுத்துங்கள், அதை செய்யாதீர்கள். அடுத்ததாக இந்த போதைப் பொருள் பற்றிய பிரச்சனை இருக்கின்றது. இது 4-5 தசாப்தங்கள் 70களில் 80களில் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. கிராமங்களிலே சண்டியர்கள் இருந்தார்கள், அல்லது கிராமங்களிலே சட்டவிரோத கள்ள சாராயம் உற்பத்தி செய்கின்றவர்கள் சாதாரண போதைப் பொருள் வியாபாரிகளாக இருந்தார்கள். சண்டியர் சிறைக்கு சென்ற பின்னர் அந்த கிராமம் விடுதலை பெற்று விடுகின்றது. அங்கு எந்த செயற்பாடும் இருக்காது. அதற்கு பின்னர் போதைப் பொருள் விற்பனை செய்தவர் சிறைக்கு சென்ற பின்னர் அங்கு எந்த நிலையுமே இருக்காது, பிரச்சனை இருக்காது. சமூகம் அந்த நபர்கள் மீது வெறுப்பு கொண்டிருக்கும். அந்த ஊழல்வாதி ஒரு பக்கத்தில் வந்தால் அவரை முகம் கொடுக்க மாட்டார்கள். அவர் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஆகவே சமூகமும் இந்த குற்றவாளிகளுக்கு இந்த விஷ போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு எதிரான ஒரு சமூக அபிப்பிராயமும் இருந்தது. அது ஒரு தனி சம்பவங்களாக இருந்தன. ஆனால் இந்த சண்டியர்கள் பின்னர் அரசியலுக்கு தேவைப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்த சண்டியர்களை கொண்டு அரசியல் செய்தவர்களிடம் அதிகாரம் வரும் பொழுது, குறிப்பாக 77ஆம் ஆண்டுக்கு பின்னர் யுஎன்பி அரசாங்கம் என்ன செய்தது என்றால், எல்லா உறுப்பினர்களுமே தமக்கு கீழே ஒரு சண்டியரை, ஒரு குண்டரை உருவாக்கி கொண்டார்கள். இவருக்கு அரசியல் பாதுகாப்பும் இவருக்கு வர தொடங்கியது. இவர் தொடர்ந்தும் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பொடி விஜய் அல்லது ஒரு மறுசிரா அல்ல அவர். இவருக்கு இப்போது அரசியல் பாதுகாப்பு கிடைக்கின்றது. ஒரு அரசியல் பாதுகாப்புடன், அரசியல் பின்புலத்துடன் அவர் சண்டியராகி விடுகின்றார். அதற்கு பிறகு அவர் போதைப் பொருளுக்கு முதலில் நாட்டம் கொள்ளவில்லை, ஒப்பந்தங்களை பெறுவதில் தான் நாட்டம் கொண்டிருந்தார்கள். சொத்தி உப்பாலே போன்று கம்முதாவு சென்று ஒப்பந்தங்களை பெற்றார். இப்படியான சிறிய ஒப்பந்தங்களை பெற்றார். பெந்தகானை சந்தேகம் அதை செய்தார். பணம் உழைக்க முயற்சி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து உலகில் ஒரு போதைப் பொருள் வலையமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இவர்கள் அதற்குள் நுழைந்தார்கள். அரசியல் அதிகாரம் இருக்கின்றது, போதைப் பொருளுக்குள் நுழைகின்றார்கள். போதைப் பொருளூடாக பெருமளவு பணத்தை திரட்டுகின்றார்கள். இந்த பணம் உழைப்பதன் மூலம் அவர்களுக்கு இந்த அரச பொறிமுறையை விலை கொடுத்து வாங்க முடிந்தது. அப்போது பணத்தை கொண்டு அவர்கள் சமூக அந்தஸ்தை உருவாக்கி கொண்டார்கள். கிராமத்தில் ஒரு பெரிய விழா ஏற்படுமானால் அந்த விழாவின் நாயகராக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள், அந்த பணம் இருக்கின்ற காரணத்தினால். அப்போது சமூக அந்தஸ்தும் சமூக பாதுகாப்பும் சமூக அந்தஸ்தும் கிடைத்து விடுகின்றது. சமூகம் என்ன செய்தது என்றால், அந்த சட்டவிரோதமாக பணம் உழைக்கின்றவரை நிராகரிக்காமல் அவர் பணம் உழைக்கின்றவராக அவர் பார்க்கப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு சில வேலைகளை செய்து கொள்வதற்காக அவர்களிடம் இருக்கின்ற பணத்தை கொண்டு அரச பொறிமுறைக்குள் வந்தார்கள். ஆறாமைக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தார், போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கள், இமிகிரேஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கள். அரச பொறிமுறையும் இதில் இணைந்து கொள்கின்றது. அதைத் தொடர்ந்து இதனுடன் தொடர்பட்ட ஒரு வர்த்தக ஒரு வலையமைப்பு ஒன்று ஏற்படுகின்றது. பல்வேறு தொழில்களை இவர்கள் முதலீடு செய்தார்கள்.
ஒரு பணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வர்த்தக வலையமைப்பு ஒன்று ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சிலர் ஊடக நிறுவனங்களை தொடங்கினார்கள். இது வெறுமனே சண்டியரில் இருந்து ஒரு காற்றல் வரை இது வளர்ச்சி கண்டது. அரசியல் அதிகாரிகள், அரசியல் அதிகாரம், போதைப் பொருள், ஆயுதம் தாங்கிய குற்றவாளிகள், ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் அதிகாரிகள் மற்றும் ஊடக வலையமைப்பு தொடர்பாக வெளிக்கொணரப்பட வேண்டி இருக்கின்றது. இது ஒரு காற்றலாக மாறி இருக்கின்றது. இது வெறுமனே போதைப் பொருள் வியாபாரியோ அல்லது வெறுமனே ஒரு சண்டியர் அல்ல. இது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது. சில செயற்பாடுகள் சர்வதேசத்துடன் தொடர்பை கொண்டிருக்கின்றன. அங்கு நாங்கள் வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். ஐடி ஜனாதிபதி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு படுகொலையாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. மெக்சிகோவிலே ஒரு பிரபலமான ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் கொல்லப்பட்டார். போதைப் பொருளுடன் தொடர்பட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யும் போது ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டன. சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் இது வேறு ஒரு வடிவத்தை பெறுகின்றது. அந்த வெறுமனே கிராமத்தில் இருந்த சண்டியர் என்ற நிலை மாறி இது ஒரு பெரும் வலையமைப்பாக மாறிவிடுகின்றது. இப்போது அதுதான் பல கைதுகள் இப்போது இடம்பெறுகின்றன. ஆனால் கைது செய்யப்பட்டாலும் கூட அதைவிட இன்னும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் முன்னர் ஊரில் சண்டியர் கைது செய்யப்பட்டால் அது அதோடு நின்றுவிடும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. ஏனென்றால் இது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வலையமைப்பாக மாறி இருக்கின்றது. இந்த வலையமைப்புக்குள் அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் தான் இந்த வலையமைப்பு முன்னர் இயக்கப்பட்டன. அரச பொறிமுறைக்கு கிராமங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, மக்களை பயமுறுத்துவதற்கு ஒரு பொறிமுறை தேவைப்பட்டது. சிலர் இளவரசர்கள் அங்கு கூட்டத்திலே பேசும் பொழுது திவுளம்பிட்டி அமரேதான் அங்கு பாதுகாப்புக்கு வந்து நின்றார். அதே போல நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கட்டுவன கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்ட மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. 2 படுகொலை செய்யப்பட்டார்கள். வரலாற்றை மறந்துவிட வேண்டாம். யார்? திவுளப்பிட்டி அமரே. திவுளப்பிட்டிக்கு நலிந்தவுடன் பிரச்சனை இருந்ததா? நலிந்தவின் அரசியலுடன் பிரச்சனை இருந்ததா? அவரை வழி நடத்தியவர்கள் யார்? கட்டுக்கூட கூட்டத்திலே 2 படுகொலை செய்யப்பட்டார்கள். சஞ்சீவ் முன்னாள் ஜனாதிபதியோடு இருந்தது ஒரு ரகசியமான விடயமா? டிஐஜி ஏஎஸ்பிகளுடைய இடமாற்றத்தோடு பேசியவர் அவர்தான் பதவி இவர் வழங்கியவர். இவ்வாறான ஒரு நிலைமை தான் உருவாக்கப்பட்டிருந்தது. சொத்திகுபாலி அமைச்சரை பெறுவதற்காக அவரிடம் சென்றது பொய்யான ஒரு விடயமா? பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சியில் அமைச்சர்களை தீர்மானிப்பது சொத்திகுபாலி அவர்கள். இவ்வாறான ஒரு அதிகாரம் தான் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான பின்னராக தூள், ஏனைய போதைப் பொருட்கள், பல்வேறு விதமான சமூக விரோத செயற்பாடுகள், ஆயுதம் தாங்கிய குற்றவாளிகள் உருவாக தொடங்கினார்கள். இப்பொழுது அந்த நிலைமைதான் இருக்கின்றது. இவ்வாறான இந்த நிலைமைதான் தோன்றி இருக்கின்றது. இது ஒரு சம்பவம் அல்ல, ஒரு நிலைவரம், புதிய நிலைமையாக தோன்றி இருக்கின்றது. இது சம்பவமாக இல்லை, புதிய போக்காக காணப்படுகின்றது. அந்த விடயத்தை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். ஒரு இடத்திலே வெடி சம்பவம் இடம்பெற்றால் அது பூர்த்தி செய்யப்பட்டதாக கருதி கொள்ள முடியாது. இது ஒரு நிலைவரமாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் தோற்கடித்தாக வேண்டும். எங்களுக்கு கேட்கின்ற அந்த பாராளுமன்றத்திலே இது இந்த விடயமாக செல்ல வேண்டுமா அல்லது அதனை தோற்கடிக்க வேண்டுமா? நாங்கள் கூறுகின்றோம் அதை தோற்கடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகின்றோம் நாங்கள். அடுத்ததாக அவர்களுடைய அரசியல் கட்சியை உருவாக்க தயார நிலையில் இருந்தார்கள். களுத்துறையில் ஒரு சுயாதீன குழுவாக தோற்றம் பெற தயாராக இருந்தார்கள். அதில் ஒருவராவது பாராளுமன்றத்துக்கு விருப்பு வாக்களை பெற எண்ணி இருந்தார்கள். வெலிகமையை பாருங்கள், என்ன நடந்திருக்கின்றது உண்மையிலே தேடி பாருங்கள். கட்சிப்புறமாக இருந்து தேடி பாருங்கள். வெலிகமையில் என்னதாக இடம்பெற்றிருக்கின்றது? அரசியல் சக்திக்காக அடிபாடு இடம்பெற்றிருக்கின்றது. சில குற்றச்செயலோடு இடம்பெறுகின்ற இவர்களுடைய தங்கைமார் பிரேசபையிலே இடம்பெடுத்திருக்கின்றார்கள். கட்சியோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் பாராளுமன்றத்திலே, மாகாண சபையிலே, பிரேசபை வரையாகவும் அவர்கள் செல்கின்ற ஒரு செல்நெறி காணப்பட்டிருந்தது. அதில் மூடாக எங்களுக்கு தெரிய வருவது என்ன? அரசாங்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உடனடியாக கட்டாயமாக அது தோற்கடிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று. யாழ்ப்பாணத்தில் என்ன இடம்பெற்றிருக்கின்றது? இளைஞர்கள் இரையாக இருக்கின்றார்கள் பல சம்பவங்களிலே.
யாழ்ப்பாணத்தில் கேட்கப்படுவதெல்லாம் இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு கிழக்கு தெற்கு என்று எல்லாம் இல்லாமல் முழு சமூகமும் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அல்ல, யாரோ செய்கின்ற கொண்டார்கள். ஆனால் இந்த போதைப் பொருட்களை அதனோடு இணைந்த ஆயுத குழுக்களை நாங்கள் அழித்தொழித்தே ஆக வேண்டும். அதனை வைத்துக் கொண்டு எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்ய முடியாது, நல்ல முறையிலான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது. எவ்வாறு செய்ய முடியும்? இதனை வைத்துக் கொண்டு காணியை அதிகார தோரணையில் பிடிக்கின்றார்கள். கொழும்பிலே பாதாள உலகத்தினர் அதிகார தோரணையில் காணிகளை பெற்றுக் கொள்கின்றனர். யூடிஏ எல்லாசையை பயமுறுத்தி காணியை பலாத்காரமாக பெறுகின்றார்கள். அதுக்குரிய பெர்மிட்டை தயாரித்துக் கொள்கின்றார்கள். உண்மையான சம்பவங்கள் இவை. ஆகவே நாங்கள் மேற்கொண்டு நினைக்கின்றோம், இதனை வளர்ச்சி அடைய செய்யக்கூடாது, தோற்கடி அளிக்க வேண்டும். தோற்கடிப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அதனோடு இணைந்த நிறுவனங்கள் இணைந்து செயலாற்றிக் கொண்டு வருகின்றன. அதனால் தான் நான் கூறுகின்றேன், இந்த அலுவலர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடும். நாங்கள் அதிகளவானுடைய வேலை நிறுத்தங்கள் செய்திருக்கின்றோம், பணி இடைநிறுத்தங்கள் செய்திருக்கின்றோம். இந்த விடயம் காலகாலமாக நீண்ட காலமாக கட்டியெழுப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. தவறு செய்தவர்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குடிவரவுக்குரியத்திலே அதே போல் ஆரம்பியிலே போலீஸிலே சுங்கவச்சனைகளே சிலர் அப்பாறு காணப்படுகின்றனர். அது பொய்யான ஒரு விடயம் அல்ல. ஆனால் இது இந்த இடத்திலே நிறுத்தப்படாவிட்டால் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற விடயங்களையும் விசாரணை செய்கின்ற விடயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதனை நாங்கள் இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமே ஒழிய அதனை நாங்கள் வளர்த்து எடுத்து செல்லக்கூடாது. இது நாளுக்கு நாள் அவ்வாறான வலையமைப்பு அவர்களுடைய சிறு சுழைந்து போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 100 கிலோகிராம் அளவிலான 3 பேக்குகளிலே சாக்குகளிலே இப்பொழுது போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது கடலில் மிதந்து கொண்டிருப்பதாகவும் அறிய வருகின்றது. இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? எங்களுடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாங்கள் கடற்படையுடன் இணைந்ததாக எங்களுடைய உளவு பிரிவு, எங்களுடைய இராணுவம், அதே போன்று தேவையான அடிப்படையில் விமானப்படை, போலீசார் எல்லோரும் ஒருங்கிணைந்த வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அமைச்சனுடைய அலுவலர்கள், எல்லா அமைச்சனுடைய அலுவலர்களும் அந்த பணி பொறுப்புகளை அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உயிர் அச்சுறுத்தலை கருத்தில் கொள்ளாமல் பணியாற்றி செல்கிறார்கள். எதற்காக? அவர்கள் தொழிலை செய்துவிட்டு ஓய்வு பெற்று செல்வார்கள். ஆனால் அந்த நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும். அதனால் தான் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் பொறிமுறையை வகுத்திருக்கின்றோம். அதற்காக அவர்கள் அர்ப்பணிப்போடு பயணம் செய்து சொல்கின்றார்கள். மக்கள் சக்தியை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அதற்கு தேவையாகவும் இருக்கின்றது. மக்கள் இதற்கு எதிராக அணி திரள வேண்டும். அதற்காக மக்களை நாங்கள் அறிவூட்ட நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றோம். இப்பொழுது பெரும்பளவானவர்கள் அகப்பட தொடங்கி இருக்கிறார்கள். தகவல்களை வழங்குகின்றார்கள். முன்னர் தகவல் கூறினால் பயப்படுகின்றார்கள். கூறிய தகவல் வழங்கியவர் மாலை நேரத்தில் கை செய்யப்படுகின்ற அச்சுறுத்தப்படுகின்ற நிலவலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற அவர்கள் தகவலை வழங்குவதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். இப்போது நிலைமை அவ்வாறு இல்லை. இப்பொழுது என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தகவல்களை வழங்குகின்றார்கள் மிக துரிதமாக. அமைச்சருக்கும் போலீஸ் மாதிபருக்கும் அலுவலர்களுக்கும் நேரடியாக துரித இயக்கங்கள் ஊடாக அறிவித்தார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு 18 என்ற இலக்கத்தின் ஊடாக பாரிய அளவு முறைப்பாடுகளும் தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே மக்கள் நம்பிக்கையோடு இணைந்து பணியாற்றி செல்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள், எதிர்கட்சியினர் அதற்கு எதிராக பணியாற்றி கொண்டு செல்கின்றார்கள். நான் கூறுவது என்னவென்றால், இந்த செயற்பாட்டுக்கு எதிராக எந்த விதமான கட்சிகளுக்கும் இதற்கு எதிராக கருதுகின்றார் மக்கள் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதனை வீழ்ச்சிக்குட்பட வேண்டும். இந்த அரசியல் இதற்கு முன்பதாக இந்த அரசியல் பொறுமுறையும் சீர்குலைக்கப்படல் வேண்டும். அது மக்கள் கையில் தான் இருக்கின்றது. ஆனால் மக்கள் நினைக்கின்றார்கள், இதுவரை காலமும் ஆசீர்வாதம் அனுசரணை வழங்கிய அரசியல் பொறிமுறை இப்பொழுது மக்களால் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது, வீழ்ச்சிக்குட்பட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பொறுப்பு என்னவென்றால், அவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்கு அழிவுமிக்க அதிகாரத்தை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அது சுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றது. அது முழுமையாக சுத்தப்படுத்த முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் இந்த கலாச்சாரத்தை மேற்கொண்டு செல்ல இடம் வழங்க மாட்டோம். பழைய கலாச்சாரத்தை நோக்கி செல்வார்களால் அது தோற்கடிக்கப்படல் வேண்டும். அது ஒரு அரசியல் இயக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் தோற்கடிப்போம். ஒருபோதும் நாங்கள் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கின்றது.
மக்களோடு பணியாற்றுகிறோம், மக்களை தொலைவுறுத்துகின்றோம், மக்களை சந்திக்கின்றோம். இந்த அரசியல் நிராகரிக்குமாறு நாங்கள் கூறுகின்றோம் அவர்களுக்கு. மக்கள் சக்தி ஊடாக அதனை நாங்கள் தோற்கடிக்க தீர்மானித்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த ஆயுதம் ஏந்திய குற்றங்களை மேற்கொள்கின்ற பொறிமுறையை தோற்கடிப்பதற்காக முற்றுமுழுதாக இயக்கத்தோடும் உயிரை துச்சமாக மதித்து பாதுகாப்பு துறையினர் பணியாற்றி செல்கின்றார்கள். கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கின்றார்கள், அவர்களை கைது செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய வலையமைப்புக்கு உட்சென்று பிரவேசித்து அவர்களை சீர்குலைத்து தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களோடு பணியாற்றி எதற்காக அவ்வாறு செய்கின்றார்கள்? இதனை அழித்தொழிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர்கள் உறுதியான நோக்கோடு அவர்களோடு இணைந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதனோடு பின்னி பிணைந்ததாக இருக்கின்ற செயற்பாடுகளோடு இணைகின்ற கருப்பு பணம் காணப்படுகின்றது. பில்லியன் கணக்கிலே நாங்கள் சொத்துக்களை முடக்கி இருக்கின்றோம். 6200 பில்லியன்கள் அளவிலான சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தூள் குற்றச் செயல்களோடு ஈட்டப்பட்ட விடயங்கள், இந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொத்துக்கள் தேடப்பட்டு வருகின்றன, தடை செய்யப்படவிருக்கின்றன. உறுதியான தடைப்படுத்தல்களை மேற்கொள்வதற்காக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். ஆகவே தகவல் ஒன்று வழங்க வேண்டும். எவ்வளவுதான் குற்றச் செயல்களிலும் இந்த போதைப் பொருளாலும் பணம் ஈட்டி பயனில்லை. அந்த சொத்துக்கள் மீண்டும் இந்த அரசாங்கம் பொது சொத்துக்காக பெற்றுக்கொள்ளும் என்ற செய்தி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படல் வேண்டும். ஊழலும் அவ்வாறுதான், ஊழல் நடவடிக்கைகளும் அவ்வாறுதான் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. மல்வானையில் உள்ள வீட்டினுடைய சுவீகரிக்கப்பட்டிருக்கின்ற அதனுடைய தத்துவ உரிமை கதிர்காமத்தில் இருக்கின்ற வீடு, அது ஒரு வீடு அல்ல, ஒரு மாளிகை. அந்த சொத்துக்களும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு பெறப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான வலுவாய்ந்த சக்தி மிக்க சட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றோம். எந்த விதமான சட்டவிரோதமான சொத்துக்களை ஈட்டியிருந்தாலும் கூட எங்களுடைய அரசாங்கம் எப்போதும் அந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்து வருவோம் பெருமளவினதாக. அடுத்ததாக இதனோடு இணைந்த ஊடக வலையமைப்பை மக்கள் இனங்கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையான விடயமாக இருக்கின்றது. மக்கள் அதை தொடர்பாக தேடி பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த தவறாளிகளை தூண்டுகின்ற, குற்றவாளிகளை தூக்கிப்பிடிக்கின்ற, இந்த போதைப் பொருளுக்கு உதவி செய்கின்ற எவருக்கும் அவர்களுடைய ஊடக அனுசரணை உதவிகளை பெற்றிருந்தாலும் கூட அதற்கு இடம் வழங்க முடியாத தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம். எங்களுக்கு இந்த அரசினை சுத்தப்படுத்த, இந்த தேசத்தை நாங்கள் சுத்தப்படுத்த, தூய்மையான தேசமாக கட்டி எழுப்புவதற்காகவும் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இந்த ஆட்சியை கொண்டு செல்வார்கள் அடுத்த தலைமுறையினராக. எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நோய்பட்ட பீடைக்கு உட்பட்ட தேசத்தை நாங்கள் குற்றத்தால் நிறைந்த தேசமாக காணப்படுகின்றது. அதனை சுகப்படுத்தப்பட்ட ஒரு அரசாக, தேசமாக எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இது ஒரு நோய் பீடைக்குட்பட்ட தேசத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக, இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சிக்கு உட்பட்ட ஒரு தேசமாக வழங்குவதற்கு நாங்கள் அந்த நிலைமைக்கு மாற்றி அமைப்பதாக எங்களுடைய எதிர்பார்ப்பும் பொறுப்பாகவும் இருக்கின்றது. அதனை நாங்கள் செய்தாகவும். அதே போன்று ஊழல் மோசடி தொடர்பாக கூற வேண்டி இருக்கின்றது. நான் ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். யாரும் மறைந்து கொள்ள வேண்டாம், சட்டத்துக்கு நுழைந்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து சட்டத்துக்கு மதித்தவர்களாக, கட்டப்பட்டவர்களாக செயலாற்றி செல்லுங்கள். ஒரு பிரபலமான அமைச்சர், உறுதியான அமைச்சர் ஒருவர் ஒரு வழக்குக்கு வருவதில்லை. அவர் முன்னாள் நீதியமைச்சர் வழக்குகளுக்கு தோன்றுவதில்லை. 21ஆம் தேதியும் வழக்கு இருக்கிறது. என்ன நடக்குது என்று பார்ப்போம். வழக்குகளுக்கு வர வேண்டும், முகம் கொடுக்க வேண்டும். தவறில்லை என்றால் அதிலிருந்து விடுதலை செல்ல வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கவில்லை. நீதிபதிகளுக்கும் நாங்கள் வெளியிருந்தாலும் கூட அவர்களுக்கு முன்மாதிரியை வழங்கி இருக்கின்றோம். நீதியை, சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய சுதந்திரமான சூழலை வழங்கி இருக்கின்றோம். எந்த விதமான அழுத்தங்களை நாங்கள் பிரயோகிப்பதும் இல்லை. அந்த நடவடிக்கை எங்களுடைய சார்பான விடயங்களும் அல்ல. அது நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பான விடயம். அந்த கட்டமைப்புடன் தொடர்பட்டதாக சில சம்பவங்கள் நான் அறிகின்றேன். சில நீதிபதிகளுடைய அவருடன் தொடர்புடைய நீதி சேவை ஆணைக்குழு இருக்கின்றது. இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கின்ற போது நீதிபதிகள் சொல்கின்றார்கள், நான் அப்படியானால் நான் பதவியிலிருந்து விலகிக் கொள்கின்றேன் என்று. ஆகவே இந்த பிரச்சனைகள் எதிர்நோக்கின்ற போது அவர்கள் அதில் விலகிச் செல்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையுடைய பாரதூர தன்மை. அவ்வாறானவர்கள் அந்த சம்பவங்கள், இது அரசியல் தொடர்பட்ட விடயங்கள் அல்ல.
நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு ஐமிச்சம் காணப்பட்டிருந்தது, நம்பிக்கையினும் காணப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது சரியான பொறுப்புணர்வுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுடைய பாதுகாப்பதற்காகத்தான் அவ்வாறு செய்யப்படுகின்றது. இங்கு ஒரு வினோதமான எதிர்கட்சியான பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இங்கு தூள் வியாபாரிகள் தொடர்பாகவும் பணியாற்றுகின்றவர்களுக்கு திட்டுவதற்கும் அவர்களை குற்றம் சாட்டுவதற்கும் அவ்வாறு எதிர்கட்சி அங்கு கூடியிருக்கின்றது. ஆகையினால் நான் கூற விரும்புவது, எல்லா துறைகளிலும் சரியான முறையில் நன்னோக்கு அடிப்படையில் நிறுவனங்களை ஸ்தாபிக்கின்ற நோக்கம், சட்ட ரீதியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இயலுமான அரசாக நாங்கள் கட்டி எழுப்புவோம். அதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அதனோடு தொடர்பான பல்வேறு வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. அவர்கள் இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்போடு பணியாற்றி செல்கின்றார்கள். புதிய சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது அதிகாலை 1-2 மணி வரையில் நாங்கள் பேசிக் கொள்கின்றோம், ஒன்று சேர்ந்து கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றோம். சில சம்பவங்களை இடைநிறுத்துவதற்காக, தடுத்திருத்துவதற்காக, அதற்காக பணியாற்றி செல்கின்ற மக்கள் அதிலே காணப்படுகின்றார்கள். 4 மணிக்கு 5 மணிக்கு வீட்டை செல்கின்ற கலாச்சாரம் நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேலை செய்கின்ற போது அருகம்பை சம்பவத்தை பாருங்கள். இரவு 1 மணி அளவில் பாதுகாப்பு பேரவை, காலையில் 7 மணியில் அந்த பேரவை கூடி 2 தடவைகள் நாங்கள் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நான் தம்புளையில் இருந்து கொண்டும் பாதுகாப்பு பேரவையிலே கூடி சகல விவரங்களை ஒன்றிணைத்து நாங்கள் அதை தடுத்திருத்துவதற்காக பேசியிருக்கின்றோம். அதற்கும் கேள்வியாக இருக்கின்றார்கள். அந்த பிரச்சனையை தடுத்திருத்துவதற்காக ஏற்பட செய்யப்பட்ட விடயங்களை தோல்வியடைந்ததாக கருதுகின்றார்கள். உண்மையிலே அருகம்பை சம்பவம் சாட்சிகள் காணப்பட்டிருந்தன, அறிக்கையிடப்பட்டிருந்தன, திட்டமிடல் காணப்பட்டிருந்தன. அதனை முழுமையாக நாங்கள் தடுத்திருத்ததற்கு இந்த பாதுகாப்பு பேரவை வெற்றி கொண்டது. சில இடங்களிலே இஸ்ரேல் இனத்தவர்களை மையப்படுத்திய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் அவர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் உல்லாச பயனாளர் கருதி கொண்டு அவர்களை நாங்கள் பாதுகாப்போம். அவர் எதுவாக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும் அதற்கு எதிராக இங்கு பேசுகின்றார்கள். இன்னொரு எதிர்கட்சி காணப்படுகின்றது. இங்கு வருகின்ற எல்லா சுற்றுலா பயணிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் புரிதலோடு இருக்கின்றோம், எதிர்ப்பு குரலை நாங்கள் முன்வைக்கின்றோம். எங்களுடைய உளவு பிரிவு அந்த விடயங்கள், ஆபத்து வருகின்ற விடயங்கள் தொடர்பாக என்ன விதமான ஆபத்துக்கள், என்ன விதமான சீர்களோ சம்பவங்கள் இடம்பெறும் என்பதை நாங்கள் எதிர்ப்பு கூறி இருக்கின்றோம். அதுக்கு தேவையான திட்டமிடல்களை நாங்கள் தயாரித்து வகுத்து முன்னெடுக்கின்றோம். விசேடமாக சுற்றுலா தொழில்துறை தொடர்பாக ஏவரேனும் சீர்குலைவான நடவடிக்கை முன்னெடுப்பார்கள். அரசாங்கம் இந்த சுற்றுலா வலயங்களை மையப்படுத்திய சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. உளவு பிரிவுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன. முழுமையாக நாங்கள் அதனை தணிப்போம், இல்லாமலாக்குவோம். அவ்வாறாக திட்டமிடும் பட்சத்தில் அந்த திட்டமிடலை செயற்படுத்த யாராவது முயற்சித்தால் அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து கட்டாயம் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அதுக்குரிய பொறிமுறை தான் இப்போது வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் எதிர்வுகளை முன்னெடுத்தல்களை வழங்கி இருக்கின்றமை தொடர்பாக அதற்கமைவாக திட்டமிடல் வழங்குகின்ற ஒரு அலுவலர் பொறிமுறையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வேண்டியதொரு நேரத்தில் பாராளுமன்றத்தில் எந்த நேரத்திலும் அவர் பாராளுமன்றத்தில் இரவு 1 மணி 2 மணி என்று பாராமல் கலந்து பேசுகின்ற திட்டமிடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் அவ்வாறு யாராவது இருக்கின்றார்கள்? அமைச்சர்கள், செயலாளர்கள். இப்பொழுது எதிர்கட்சியா இருக்க முடியும், ஆளும் கட்சியா இருக்க முடியும். பாதுகாப்பு செயலாளருக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டியதொரு சந்தர்ப்பத்தில் கதைக்க முடியும். போலீஸ் மாதிபருக்கும் பாருங்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், பணியாற்ற சித்தமாக இருக்கின்றார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் அதே போன்று அரச பாதுகாப்பு தொடர்பான அமைச்சருடைய அலுவலர்கள் பாரிய அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்கின்றோம். இந்த சட்ட ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு, மக்கள் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள். இறுதியாக அந்த அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்டவர்கள், போலீஸ் மாதிபர், செயலாளர், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும், அதே போன்று அரச பாதுகாப்பு தொடர்பான அமைச்சு, முப்படையினர், இராணுவத்தினர், அமைச்சருடைய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்காக அவர்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு கொண்டுள்ளனர். அதனுடைய மதிப்பும் பாராட்டுகளும் காணப்படுகின்றன. எல்லா ஏனைய செயற்பாடுகளை விடவும் அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த அச்சுறுத்தலை புறக்கணித்து விட்டு அவர்கள்
எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பள்ளி வாங்கலுக்குட்படுவார்களா என்ற விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் ஓய்வை ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா இந்த இலக்கையில் இருந்து கொண்டு என்ற சந்தேகத்துக்கு அப்பால் சென்று மிகவும் சிரமங்களுக்கும் மத்தியில் இந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நாங்கள் அரசாங்கம் என்றார்கள், நாங்கள் அவர்களை பாதுகாப்போம், அரசாங்கம் நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை வழங்குகின்றோம். எல்லோருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், பிரதி அமைச்சர்கள், செயலாளர்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் பாதாள ஊழல் விடயங்களை நிறுத்துவதற்காக செயற்படுகின்ற செயற்பாடுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை மேற்கொண்டார். வரவு செலவு திட்டம் தொடர்பான பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான குழு நிலை விவாதம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை மேற்கொண்டார்.